பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவானை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறார். யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை போல் இருந்தான் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்கை போல நாம் காணப்பட தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்காக ஒரு எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை போல வாழ்ந்து அநேகரை வெளிச்சத்துக்களை கொண்டு வர வேண்டும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேக மக்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ மக்கள், பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ள முடியாமல் இருளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருளுக்குள்ளே இருக்கிற மக்களை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வர நீங்களும் நானும் ஒரு விளக்கை போல வெளிச்சம் கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளை மாற தேவன் நமக்கு கிருபை தருவாராக. நீங்கள் லேவிய ராமத்தின் புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே குத்து விளக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் வைக்கப்பட்ட அந்த குத்து விளக்கு அது எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த விளக்கு எரிவதற்கு ஒலிவ எண்ணெய், அந்த எண்ணெய் எப்படிப்பட்ட எண்ணெய் பார்த்திங்கன்னா, இடித்து பிழிந்த அந்த ஒலிவ எண்ணெயை தான் அந்த விளக்குக்கு பயன்படுத்துவார்கள். அப்போது இந்த காலை நேரத்தில் அந்த விளக்கு என்று சொல்லி நம்மை ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்லுகிறார். அப்போ இந்த விளக்கு பிரகாசமாக எரிந்து பிரகாசிக்க வேண்டும். இந்த விளக்கு எரிவதற்கு நமக்கு என்ன அவசியம்? இந்த விளக்கு எரியும் பொழுது தான் அந்த இடம் பிரகாசமாக இருக்கும். இந்த வெளிச்சத்தை பார்த்து இருளில் இருக்கிற ஜனங்கள் இந்த வெளிச்சத்துக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போது இந்த விளக்கு எரிய வேண்டுமானால் நமக்கு என்ன தேவை? இடித்து பிழிந்த அந்த ஒலிவ எண்ணெய் தேவை. அல்லேலூயா. இந்த எண்ணெய் என்று வேதம் எவற்றை குறிப்பிடுகிறது சொல்லி பார்ப்போமானால், எண்ணெய் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை எரிந்து பிரகாசிக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு தேவை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அனல், அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருந்தால் தான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையிலும் எரிந்து பிரகாசிக்க முடியும். ஆமென். இயேசு கிறிஸ்து 10 கன்னிகைகள் உவமை சொல்லும்போது 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அந்த 5 பேர் புத்தி உள்ளவங்க என்ன செஞ்சாங்க? எண்ணெயும் தீவட்டியும் பாத்திரத்தையும் கொண்டு போனாங்க. புத்தி இல்லாதவங்க எண்ணெய் எடுக்க மறந்துட்டாங்க, தீவட்டியை மட்டும் கொண்டு போனாங்க. மணவாளன் தாமதித்துட்டார். இப்போது எல்லாம் தூங்கிட்டாங்க. திடீரென்று மணவாளன் வரும்போது அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த புத்தி உள்ளவங்க என்ன செஞ்சாங்க? விளக்கை ஆயத்தப்படுத்தினார்கள், எண்ணெய் ஊற்றினார்கள், விளக்கை எரிய வைத்தார்கள். ஆனால் புத்தி இல்லாதவர்கள் விளக்கை எரிய வைக்கும்போது விளக்கு எரியலை. காரணம், எண்ணெய் இல்லாமல் போச்சு. அந்த எண்ணெய் இல்லாதனால அந்த விளக்கு அணைஞ்சு போச்சு. அதனால் இவங்க எண்ணெயை வாங்க புத்தி உள்ளவங்ககிட்ட போய் கேட்க போனாங்க. புத்தி உள்ளவங்க சொன்னாங்க, எங்களுக்கு உங்களுக்கு பத்தாதபடி நான் உங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் புத்தி இல்லாதவங்க எண்ணெயை வாங்க போகும்போது மணவாளன் வந்து விட்டார், கைவிடப்பட்டார்கள். இன்றைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு புத்தி உள்ள கன்னிகைகளை போல இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரமாக இந்த பூமிக்கு வரப்போகிறார். இந்த பூமிக்கு வரும்போது எரிந்து பிரகாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை தன்னோடு சேர்த்து கொள்வார். ஆமென். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற நீங்களும் நானும் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்கை போல மாற தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சீசன் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது, நான் உண்மையில் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். நான் என்னுடைய கையை உண்மையில் வைக்கும்போது உனக்குள் இருக்கிற தேவனுடைய வரத்தை அனல் மூட்டி நீ அதை நான் உனக்கு நினைப்பூட்டுகிறேன்னு சொல்லுகிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேகருடைய வாழ்க்கையில் அபிஷேகத்தை இழந்து, வரங்களை இழந்து, ஜெபத்தை இழந்து, வேதவசனம் வாசிக்கிற காரியத்தை இழந்து போயிருக்கிறாங்க. இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற நீங்களும் நானும் இந்த தீமோத்தேயு எப்படி தன்னுடைய அபிஷேகத்தை, அந்த ஆவியின் வரத்தை அனல் மூட்டி எழுப்புனது போல இன்றைக்கு நம்ம அனல் மூட்டி எழுப்ப தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. இழந்து போன அபிஷேகத்தை, இழந்து போன கிருபைகளை, இழந்து போன தாழ்ந்துகளை, இழந்து போன எல்லா தேவ கிருபைகளை நாம் திரும்ப பெற்று ஆண்டவருக்காக இருந்து பிரகாசிக்கிற விளக்கை போல் மாறி அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வர உங்களையும் என்னையும் நாம் தேவனிடத்தில் ஒப்படைப்போம். அல்லேலூயா. நம்முடைய விளக்கை ஆண்டவர் ஏற்றுவாராக. அதான் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே என் விளக்கை ஏற்றுவீர். தாவீது பாவம் செய்த பொழுது அந்த விளக்கு அணைக்கப்பட்டது.
அப்போ சொல்கிற, ஆண்டவரே என் விளக்கை ஏற்றுவீராக. அல்லேலூயா. ஆண்டவர் தாவீதுடைய ஜெபத்தை கேட்டார். அவன் விளக்கை ஏற்றினார். அந்த தாவீதை மறுபடியும் திரும்பவும் பிரகாசிக்க பண்ணினார். இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை தேவ கிருபை இழந்து, அபிஷேகத்தை இழந்து, வரங்களை இழந்து ஒரு இருளான சூழ்நிலைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாத. இன்னைக்கு திரும்ப எழும்பி ஆண்டவர் சமூகத்தில் வந்து, ஆண்டவரே என்னை மறுபடியும் பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே, என் விளக்கை ஏற்றும் என்று சொல்லி நாம் செபிப்போமானால் நிச்சயமாக உங்களை ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் பிரகாசிக்க பண்ண முடியும். அவர் உங்களை உயர்த்த முடியும். ஆமென். செபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து, யோவானை பற்றி நீங்கள் சொன்னது போல் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கிற அந்த வார்த்தையின்படி இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை போல காணப்பட உதவி செய்கிறார்கள். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொருத்தரும் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரை கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.